شكرا يا ربي شكرا. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: لتجدن أشد الناس عداوة للذين آمنوا اليهود والذين أشركوا. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான இறைவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொடங்கி நம் அனைத்து நல்ல முஃமின்கள் வரை எல்லோர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்று துஆ செய்தவனாக, சீரத்துன் நபி என்ற முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய 22ஆம் பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கிய பகுதியான பத்ர் போர், இந்த போரை பற்றி விரிவாக நாம் பேசிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இஸ்லாமிய வரலாற்றின் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை பகுதியின் மிக முக்கியமான பகுதிகளாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடக்கூடிய 2 விஷயங்கள், ஒன்று பத்ர் யுத்தம், இன்னொன்று ஹிஜ்ரத். பத்ர் யுத்தம் என்பது மக்காவிலும் மதினாவிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. இன்னும் சொல்ல போனால் எப்படியெல்லாம் அந்த மக்களை பிரித்து வைத்திருந்தது என்பதை நாம் சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. பத்ர் யுத்தத்திற்கு பிறகுதான் முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய ஆற்றல் இருக்கிறது என்பது மற்ற மக்களுக்கு புரிந்திருக்கிறது. அதுவரை முஸ்லிம்கள் பலகீனமானவர்கள், முஸ்லிம்கள் அவர்களை நாம் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்ற ஒரு எதேச்சையான எண்ணம் அந்த மக்களுக்கு மத்தியில் இருந்தது. அப்படி இருக்கிற போது பத்ர் யுத்தம் மிக குறைந்த சொற்பமான சஹாபாக்கள் ஒன்று குழுமிய ஒரு கூட்டம் இந்த மக்கா மதீனா சுற்றி இருக்கிற கிராமப்புறங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசைவை, ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தி இருந்தது. அதற்கு பிறகுதான் தெரிந்தது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்திய ஈமானின் தாக்கமும் அதன் வலிமையும் என்ன என்பது அவர்களுக்கு புரிந்தது. அதற்கு பிறகு சஹாபாக்கள் மேல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உற்ற தோழர்கள் மேல் ஒரு பெரிய பயமும் சிலர்களுக்கு மரியாதையும் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட பத்ர் யுத்தத்திற்கு பிறகு இந்த மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எப்படி மாறியது? அந்த நேரத்தில் அதற்கு பிறகும் பகைமை கொண்டவர்கள் யார் யார்? அந்த பகைமையின் வெளிப்பாடாக அடுத்த யுத்தத்தை, போரை உத்தேசித்தவர்கள், திட்டமிட்டவர்கள் யார் யார் என்பதை எல்லாம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த போரிலும் கூட இவர்கள் வலிமையானவர்களாக இருந்தவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, அல்லாஹ்வுடைய அந்த முழு நம்பிக்கைகளிலிருந்து கொஞ்சம் சருகுகிற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு என்ன மாதிரி படிப்பனையை, சோதனையை கொடுத்தான், அதாவது உஹது போரில் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த பத்ர் போருக்கு பிறகு, வெற்றி கண்ட பிறகு, அடுத்து வரக்கூடிய உஹது போருக்கு முன்னால் இந்த இடைக்காலத்தில் முஸ்லிம்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய மன ஓட்டங்கள், இவர்களை பகைத்த வெறுத்த யகூதிகள், முஷ்ரிக்குகள், இவர்களை சார்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான எண்ணங்களும் திட்டங்களும் இருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். போர் முடிந்திருக்கிறது. பத்ர் போர் வெற்றியின் திளைப்பில், களைப்பில்
இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு கடுமையான வெறுப்பு. இவ்வளவு யூத ஜனங்கள் மக்கள் இருக்கும் பொழுது குறைந்த சொற்பமான இந்த சஹாபாக்கள் வெற்றியை பெற்று விட்டார்களே, நம்மை தோற்கடித்து விட்டார்களே, நம்முடைய பலமும் நம்முடைய சமூக மக்களின் அந்தஸ்தும் மதிப்பும் மரியாதையும் இவர்கள் குறைத்து விட்டார்களே என்ற கவலையிலும் பொறாமையிலும் அவர்கள் முஸ்லிம்கள் மேல் கடுமையான விரோதம் கொண்டிருந்தார்கள். முஸ்ரிக்குகளும் அப்படித்தான் இருந்தார்கள். அல்லாஹ் அப்படி ஒரு வசனத்திலே பதிவு செய்கிறான், லதஜிதன்ன அஷத்தன் நாசி அதாவதன் லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு கடுமையான விரோதிகளாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். யார் யார? அல் யஹூத வல் முஷ்ரிக், யூதர்களையும் இணை வைப்பாளர்களையும் இந்த பத்ர் போருக்கு பிறகு கடுமையாக விரோதிகளாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறான். அப்படி சொல்லி தருகிற பொழுது இதை எடுத்துக்கொண்டு மிக ஜாக்கிரதையாக உஷாராக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை தயார்படுத்துகிறார்கள். அப்படி இருக்க வேண்டும் என்று உத்வேகப்படுத்துகிறார்கள். இதில் மிக முக்கியமாக 4 பிரிவினர்கள் இருந்தார்கள். ஒன்று யூதர்கள், இன்னொன்று முஷ்ரிக்குகள், 2 பிரிவினர்களும் மக்காவாசிகள். இன்னொன்று இந்த 2 பேர்களையும் சேர்ந்து எப்பொழுதும் கலந்துரையாடக்கூடிய சந்திக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்பொழுதும் விரோதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அப்துல்லா இப்னு உபை என்ற இவர் ஒரு பெரிய கூட்டத்தையே தயார் செய்து இவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வெற்றியை அவர் கங்கணம் கட்டிக்கொண்டு எப்படியாவது மீண்டும் இவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறார். இதை தவிர மதீனா கிராமங்களிலிருந்து புறப்பட்ட இன்னொரு கூட்டம், ஆக 4 பிரிவினர்கள். பத்ர் போருக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் அழித்து ஒழித்து விட வேண்டும் என்ற கங்கணத்தில் இருந்த 4 பிரிவினர்களில் 4ஆம் பிரிவினர்கள் மதீனா அருகாமையில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள். அவர்களுடைய வேலை என்னன்னு சொன்னா, இந்த மக்களுக்குள் சண்டை போட்டுக்கொண்டால் வியாபார சந்தையில் ஒருவரோடு இணக்கமாக இருக்க மாட்டார். அது அவர்களுக்கு எப்படிப்பட்ட சாதகத்தை கொடுக்கும் என்றால், அவர்கள் வழிப்பறி திருடர்கள். ஒரு வியாபாரியை கொள்ளையடித்தால் இன்னொரு வியாபாரி தடுக்க மாட்டார். அதை பார்த்து பயந்து அல்லது வேண்டுமென்றே விட்டு ஓடிவிடுவார். இப்படிப்பட்ட ஒரு சூழலைத்தான் இந்த கிராமத்து திருடர்கள் இந்த மக்களிடத்தில் வைத்திருந்தார்கள், எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனா என்ன மாதிரியான விஷயம் நடந்து விட்டதுன்னு சொன்னா, முஸ்லிம்கள் பத்ர் போருக்கு பிறகு வெற்றியை கண்ட பிறகு எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. முஸ்லிம்கள் எல்லோரும் நாம் எல்லாம் சகோதரர்கள். அல்லாஹ் அப்படி இருப்பதன் மூலமாக நமக்கு வெற்றி வாகையை கொடுத்திருக்கிறான். எனவே நாம் நம்முடைய பலத்தை முன்வைத்து இந்த மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும், ஒன்று சேர்க்க வேண்டும், இறை நம்பிக்கையை போதிக்க வேண்டும் என்று எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இந்த கிராமவாசி திருடர்களுக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. இவர்கள் ஒன்று சேர்ந்து விட்டால் நம்மால் வழிப்பறி செய்ய முடியாது, கொள்ளையடிக்க முடியாது, நம்முடைய குல தொழில் பாழ்பட்டு விடும் என்ற கவலை அவர்களுக்கு. எனவே இவர்களும் இந்த 4வது பிரிவினர்களாக முஸ்லிம்களுக்கு எதிர்ப்பாக ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. இந்த 4 பேர்களுடைய திட்டமும் என்னவென்றால், பல போர்களை, சின்ன சின்ன போர்களை முன்னெடுத்து முஸ்லிம்களை பயம் காட்ட வேண்டும், அவர்களை தோற்கடிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய மனதை நாம் தயார்படுத்தி விட வேண்டும் என்று. பத்ர் போருக்கு பிறகு உஹது போருக்கு முன்னால் சிறிய 5 போர்கள், வரலாற்று பதிவுப்படி இந்த 5 போர்களும் நிகழ்த்தப்பட்டதற்கு பின்னால் ஒரே காரணம், முஸ்லிம்களை பயமுறுத்தாட்ட வேண்டும், அவர்களுடைய தைரியத்தை குறைக்க வேண்டும். அப்படிப்பட்ட போர்களில் 5 போர், சுலைம் என்று சொல்லக்கூடிய ஒரு போர், கைனுகா என்ற போர், சவீக் என்ற போர், தி அம்ர் என்ற போர், பஹ்ரான் என்ற போர். இந்த 5 போரிலும் ஒட்டுமொத்த
ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் சிதைக்க வேண்டும், பயமுறுத்த வேண்டும், தைரியம் இழக்க செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடுக்கப்பட்ட அந்த போர் கிட்டத்தட்ட அவர்களுடைய எண்ணம் நிறைவேறியதாகத்தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதற்கு பிறகு முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அதிகமானது. ஆனால் ஒரு சில சஹாபாக்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கத்தான் செய்தது. என்றாலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தார்கள். நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு 8 முன்னெடுத்து வைத்தால் நம் மலக்குமார்களுடைய பாதுகாப்பில் வந்து விடுகிறோம். எத்தகைய பாதிப்புகள், எத்தகைய எதிர்ப்புகள் வந்திருந்தாலும் சரி, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் என்ற அழுத்தமான நம்பிக்கை அவர்களுக்கு போதித்துக் கொண்டே இருந்தார்கள். அப்படி போதிக்கின்ற நேரத்தில் அவர்கள் உஹது போர் வரை அவர்களுக்கு அந்த தைரியம் இருந்தது. உஹது போர் நடந்த பிறகு இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் உஹது போர் என்றால் என்ன, எப்போது தொடங்கியது, எப்படி நடந்தது, அந்த போரில் இஸ்லாமியர்கள் செய்த தவறுதான் என்ன, எப்படிப்பட்ட வெற்றி பெற்றவர்கள், 313 பேர் சேர்ந்து 1300 பேரை சரித்தவர்கள். ஆனால் உஹது போரில் அவர்களை விட எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தும் கூட தோல்வியை சந்தித்ததற்கான காரணம்தான் என்ன என்பதை நம் அடுத்த பதிவில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஆனால் இந்த உஹது போருக்கு முன்னால் சின்ன சின்ன போரில் ஏற்பட்ட பயத்தையும் தாண்டி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த ஒரு பாடம், நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது, மலக்குமார்கள் நம்மோடு இருப்பார்கள், எனவே நீங்கள் பயப்பட வேண்டாம். உஹது போர் நிகழ்வு வரை இப்படிப்பட்ட மன ஓட்டத்தில் தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். ஆனால் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சஹாபாக்களிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம், நம்முடைய ஈமான் எவ்வளவுதான் பலமாக இருந்தாலும் சரி, நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு விஷயத்திற்கு மாற்றம் செய்துவிட்டால் எத்தகைய பாதிப்பை, எத்தகைய தோல்வியை, எத்தகைய சரிவை நம் வாழ்க்கையில் சந்திப்போம் என்பதற்கு உஹது போர் ஒரு மேலான உதாரணம். அவர்கள் சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை சஹாபாக்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. அதனால் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உற்ற தோழர்களாகிய சஹாபாக்களுக்கு ஒரு பெரிய தோல்வியை கொடுத்து பெரிய படிப்பினையை போதித்தான் என்பதுதான் வரலாறு. ஆகவே பத்ர் போருக்கு பிறகு கிட்டத்தட்ட உஹது போர் வரை சஹாபாக்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பயமுறுத்தாட்டிக் கொண்டே, எதிர்ப்புகளை காண்பித்துக் கொண்டே, விரோதித்துக் கொண்டே அவர்களை பலவீனப்படுத்துவதற்கு தொடர்ந்து பாடுபட்டு கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் உஹது போர் ஒரு பாடத்தை கொடுத்த பிறகு, அதற்கு பிறகு அல்லாஹ் பெரிய பலத்தை கொடுத்தான். அதற்கு பிறகுதான் ஃபத்ஹ் மக்கா என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய ஈமானுக்கும் பிரதிபலிப்பாக, பிரதிபலனாக, பரிசாக அல்லாஹு தஆலா ஃபத்ஹ் மக்கா என்று சொல்லக்கூடிய மக்காவின் வெற்றியை கொடுத்தான் என்ற ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இனி தொடர்கின்ற பத்ர் போருக்கு பிறகு, உஹது போருக்கு முன்னால் இனி தொடர்கின்ற வாழ்க்கை வரலாறுகள் எப்படியெல்லாம் இருக்கிறது, அவர்கள் எத்தகைய பாதைகளை எல்லாம் கடந்து வந்திருக்கிறார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா அவர்களின் வாழ்க்கை நெறிகளை, வாழ்க்கை படிப்பினைகளை பெற்று பெரும் பாடங்களாக எடுத்துக்கொண்டு அதை பின்பற்றி வாழும் நல்ல வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் நான் சொன்ன செய்தியை பிறர்களுக்கும் எத்தி வைக்கிறார்களோ, இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கிறார்களோ, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பல்வேறு நன்மைகள் கொடுக்கிறான். சில இடங்களிலே 10 நன்மை என்றும், சில நேரங்களிலே 70 நன்மை என்றும், குர்ஆன் வசனத்திலே 700 நன்மை என்றும் வருகிறது. ஆகவே இது போன்ற மார்க்க செய்திகளை நாம் பரிமாறிக்கொள்வதனால் நம்முடைய சகோதரர்கள் யாரோ ஒருவருக்கு இந்த செய்தி உபயோகமாக தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தால் அந்த நன்மையை அல்லாஹ் நமக்கும் வழங்குகிறான். எனவே இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அதன் நன்மையை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக.